உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள். சார், பிரத்யோகமாக நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம், தமிழ் மாதம் எடுக்காமல் ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் அப்படின்னா, இயற்கையோடு நம்ம பழகிட்டோம். சேல்ரி வருது, அதுபோக பார்த்திங்கன்னா டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்றிலிருந்து எடுக்கப்படுது. தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 அதாவது 16 தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த 15 நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரத்யேகமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் 1/11/2025 இந்த 2025 நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் அற்புதம். நெரு நாட்களாக இருந்த தடைகள்லாம் நீங்கி வெற்றி வகையே சூடக்கூடிய அற்புதமான மாதம். இருந்தாலும் ஆன்லைன் டிரான்ஸ்லேஷனில் கவனமாக இருக்கணும். ஃபோன்பே, ஜிபே இதிலெல்லாம் இருந்தால் பேன்னு போயிடும் கிடந்து. அதனால் 1க்கு 2 தடவை அல்லது ஒரு ரூபா அனுப்பிச்சு மெசேஜ் அனுப்பிச்சு சரி பார்த்து கேட்டு கொண்டு செய்யுங்கள். இல்லாட்டினா முடங்கி போய்விடும். இதுதான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம். இது மாதம் முழுவதும் இருப்பதனால் ஆன்லைனில் கூடுதல் கவனம் தேவை. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் பண்ணுறவங்களுக்கும் இது பொருந்தும். மகர ராசிக்குள்ள ஆண்களுக்கு அற்புதம் ஆனந்தம் நிறைந்தாலும் கூட ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸு, வெளிநாட்டு வரவு செலவு, இந்த டிக்கெட் போடுறவங்க, அது போக டிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் கவனம் கவனம். மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 17ஆம் தேதி முடிக்க நன்மையும், அதற்கு மேல் சிறு சிறு பொருள்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதும், மனக்குழப்பம் ஏற்படுவதற்கும், தூக்கமற்ற நிலையும் இருப்பதனால் குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வதும், மகிழ்ச்சியான தருணங்கள் மாலை நேரத்தில் ஆடு வீடி மாத வீடி அறையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று விளக்கு போடுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷத்தையும் மனக்கசப்பும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார சிறப்பு, அதாவது பொருளாதார சீரழிவையும் தடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்றால் மகர ராசி பெண்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு குழப்பமான நிலையிலிருந்து வெளியில் வாங்க. தயக்கமாக இருக்குது சார், குழப்பமாக இருக்குன்னு என்று சொல்லி கொண்டு இருக்காமல் தீர்வு காணுங்கள். அதற்கு தனக்கு தேவையான சந்தேகங்கள் ஏற்பட்டும் பொழுது ஆலோசனை கேட்டு செய்வது நன்மை பயக்கும். குறிப்பாக மாணவ மணிகளும் யாராவது தேட்டாங்க ஒரே பேரில் தான் இருக்குது அப்படின்னு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பொழுது கவனம் கவனம் கவனம். ஸோ பொருளாதாரத்தில் அது முடங்கக்கூடிய தன்மை இருக்குது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு காலம் கனியவில்லை, காத்திருங்கள். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதம் வருவதற்காக சிறிது காலம் பொறுத்து இருப்பது நன்மை பயக்கும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கிற விவசாயத்தை சிறப்பாக செய்யுங்க. புதிதாக முயற்சியோ புதிதாக எந்த ஒரு செயல்பாடும் செய்வதற்கு உகந்தது அல்ல. ஸோ இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு சமச்சீராக போய்கிட்டு இருக்குது. ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல சார்னு இந்த மனசுக்குள் புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்கள் எதையும் பேசி தீர்த்து கொள்ளலாமே தவிர பேசி சண்டையாக்குவதை தவிர்த்து விடுங்கள். அப்படி பழகிட்டீங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு அதுவே வாடிக்கையா போயிடும். அதனால எதையும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். மகர ராசி அப்படின்னாலே நவம்பர் மாதம் பே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் சொல்றேன், மகர ராசியில் இருக்கிறவங்க ஃபோன்பே, ஜிபே, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க 1க்கு 2 தடவை எச்சரிக்கையா செய்யுங்க. இல்லாட்டினா அது பே என்ற தன்மைக்கு போய்விடும் கடந்து. அதே போல வாழ்க்கை துணை, காதலர்கள் இவர்களா எல்லாமே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அது பேயாக மாறிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் சற்று சுமாராக இருந்தாலும் கூட வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்காக தான் கடவுள் சில கஷ்ட நஷ்டங்களை கொடுக்குறானே தவிர வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுவதற்கு அல்ல என்றே நினைவில் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க நவம்பர் மாதத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை உங்கள் குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொண்டால் கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நெடுநாட்களாக நோய் வாய்க்கள் பட்டிருந்தாலோ, நோய் நொடிகளில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறதுனால அவங்களும் குலதெய்வத்துக்கு செல்ல முடியாட்டினா கூட குலதெய்வத்தை எண்ணி வழிபாடு பண்ணுவது, அவரோட மனைவி மகள் குலதெய்வத்தை எண்ணி தீபம் போடுவது உள்ள ஆரோக்கியத்தையும் மெடிக்கல் செலவையும் குறைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த மாதம் இருக்கிறதுனால அதை நடைமுறைப்படுத்தி கொள்ளுங்க. கூடுதல் சிறப்பாக பயண காலகட்டங்களில் பிரத்யேகமாக மாலை பொழுதுக்கு மேல் பயணத்தை ஆரம்பித்து
எந்திரிச்சு அதிகாலையில் இறங்குற மாதிரி அமைச்சுக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாதுங்க. உடலில் சிறு சிறு உபாதைகள் இருந்தால் கூட இந்த மாலை நேர சந்திரகால வேளையில் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. குறிப்பாக பேங்க் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு, பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்கு படித்து பார்த்து கையெழுத்து போடுவது, தன்னிடம் தெரிஞ்சவர்களுடன் ஆலோசனை கேட்டு செய்வது, இதெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார இழப்புல இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பாதிப்பு இல்லாமல் நீங்கள் பக்குவப்பட்டால் எல்லாமே பலமாக அமையும் என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் உணர்த்துதுங்க. குறிப்பாக உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3, 6, 9 அதிர்ஷ்ட எண்ணா வரும். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் கலரு, டார்க் ப்ளூ, பிங்க்கு கலந்த ப்ளூ, கதம்ப கலர்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர்களை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது மனக்குழப்பம் நீங்கும், காரிய சித்தி ஏற்படும். உங்களுக்குள்ள இருந்தக்கூடிய இழப்புகளை தவிர்க்கக்கூடியதுக்கு நிறங்களும் ஒரு காரணமாக அமையக்கூடியது என்பதை நினைவில் கொள்ளுங்க. பொதுவாக இவங்க எல்லாருமே இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன சார், என்ன செய்யலாம் அப்படின்னா, பிரத்யோகமாக பிரித்திங்கரா தேவி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிரித்திங்கரா தேவியோடைய வழிபாடு காலையில் எழுந்த பிறகு கூட பிரித்திங்கராவை நினைத்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி மகர ராசிக்காரர்களுக்கும் நவம்பர் மாதம் உகந்தது. மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து வருத்தின. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில விகிதாச்சாரம் பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை பிரச்சனை அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கி இருப்பதனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு குறிப்பாக விருச்சிகத்துக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பு, இதிலிருந்து சூரியன் விருச்சிகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, இப்படி கிரகச்சாரத்தினுடைய அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மேற்சொன்ன 12 ராசிகளுக்குமே இந்த 30 நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அதி அற்புதமான ஒரு செய்தியாக இல்லாமல் கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனல்ல மட்டுமே பார்க்க முடியும். கிரக பெயர்ச்சி அல்லது கிரக மாற்றம், கிரக பார்வை அப்படிங்கிற காட்டிலும் கிரக புள்ளிகளினுடைய அமைப்பையும் எடுத்து எந்தெந்த கிரகங்கள் சுபத்துவம் பெறுது, சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசுப கிரகங்கள் பார்க்குதா அல்லது அசுக கிரக பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா, அல்லது சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுப கிரகங்கள் தடுத்தால் அதை மீறி எப்படி செயல்படுத்தும் என்று இந்த 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்ன விகிதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம், தேவ பிரசன அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற்சொன்னக்கூடிய அனைத்து விஷயங்களும் 30 நாடுகளே நடந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அருளாலையும் 12 ராசிகாரர்களுக்கும் நவம்பர் மாதம் வெற்றி மாதமாகவே அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும். மேலும் விருத்திகமாக கடகத்தில் குரு, அது போக பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், அப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கை, இதெல்லாம் எடுத்து நம்ம பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும் பொழுது விருத்தியோகமாக மீன ராசி, கும்ப ராசி, மிதன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த ராசி நேயர்களுக்கு எல்லாமே அபிவிருத்தி நமஸ்தேயாமின்னு சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும், மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் மிகப்பெரிய பொருளாதார நன்மையும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும், மேலும் நம்ம ஜாதகம் எப்படி இருந்தாலும் இயற்கையினுடைய ஜாதக அமைப்பு படி இந்த 12 ராசிகளுக்கு இந்த மாதம் 30 நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும், அது தனித்துவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்னத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்தினுடைய அடிப்படையில் எடுத்து நம்ம சிறப்பாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர பாதங்கள், அந்த பாதத்துடைய லக்கண புள்ளிகள், அதனுடைய அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம், அதாவது 1/1/2025 நவம்பர் மாதம் முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை எந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும், எந்த மாதிரி நேரம் பிரார்த்தனை பண்ணணும், உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா, என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும், விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எழுக்கூடிய சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்.
கொடுக்கும். அதே போக ஆலய வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும், பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும், நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும், உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நியாய தர்மத்துக்கு உட்பட்டு ஒரு நெறியான சரியான வாழ்க்கையை வாழக்கூடிய கடின உழைப்பு ஒன்று தான் நம்மளை வந்து முன்னேற்றும் அப்படின்றதுல உறுதியான நம்பிக்கை கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உள்ளபடியே நவம்பர் மாதம் சிறப்பான மாதம் தான் உங்களுக்கு, அதில் எந்த சந்தேகமே வேண்டியதில்லை. நீங்கள் இது நாள் வரைக்கும் எடுத்த முயற்சியில் இருந்த தடைகள், சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாமே தீர்ந்து பொதுவாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மகர ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருந்திருக்கும். கடன் மட்டும் இல்லை, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருந்திருக்கும். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதர வழி பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளோட சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத துவக்கத்திலேயே 2 நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதாவது மாதத்தோட முதல் நாள் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடான கும்ப ராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ளே வரப்போகிறாரு. அது சதய நட்சத்திரத்துக்குள்ளே வரப்போகிறாரு. அது ஒரு நல்ல விஷயம்தான். ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், நம்மளுடைய இடது கண் பார்வையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இங்கே இருக்கும்போது வந்து இது எப்படி நல்ல பலனை கொடுக்கும்னு நம்ம சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியை போல் வேலை செய்யும். சனி யார்? உங்கள் ராசிநாதன். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயை போல் வேலை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா கேது. இந்த 2 நிழல் கிரகங்களும் நம்ம பஞ்சபூத கிரகங்களான செவ்வாய் சனியை போல் வேலை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகுவும் செவ்வாயும் கேதுவும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்கள் ராசிநாதன் சனியை போல் வேலை செய்கிறதுனால ராசிநாதனாக வரக்கூடியவரே உங்களுக்கு கெட்டது செய்ய நீங்களே உங்களுக்கு கெட்டது செஞ்சுக்க மாட்டீங்க இல்லையா? நாமளே நம்ம விரலை வச்சு கண்ணை குத்திக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய ராசிநாதனை போல வேலை செய்யக்கூடிய ராகு, இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதன் செய்யக்கூடிய ஆதிபத்திய பலன்களை அவரோட கூடுதலாகவே கொடுக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. ஸோ அந்த அளவு வலுவான ஒரு கிரகமான இந்த ராகு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு உள்ளபடியே உங்களுக்கு எந்த வகையில் அது நல்லதை செய்யும் அப்படின்னா, உங்கள் சொல்வாக்க நீங்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படின்ற ரொம்ப நியாயமாக தர்மமாக பேசுவீங்க. ஒரு என்ன சொல்கிறது, நடுநிலையோடு நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குங்க அப்படின்ற நம்பிக்கையை எப்பயுமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ இடைப்பட்ட அந்த கடந்த காலங்களில் கொஞ்சம் சில சிக்கல்கள் இருந்திருக்கும். அது மீண்டும் அதெல்லாம் சரியாகி திரும்பவும் உங்களுக்கு வந்து மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நவம்பர் மாதம் துவக்கமே இருக்குது. முதல் நாளே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 3ஆம் தேதி நடக்க இருக்குது ஒரு சிறப்பான தரமான சம்பவம்னே சொல்லலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா யோகாதிபதியான கிரகத்தோட நிலை ரொம்ப முக்கியம். அவர் கிடவே கூடாது, எந்த வகையிலையும் கிடக்கூடாது, குறிப்பாக நீசம் அடையக்கூடாது. ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச நிலையில் இருந்துகிட்ருக்கார். அதாவது உங்களுடைய யோகஸ்தானம் அப்படின்றது வந்து யோகஸ்தானம் மட்டும் கிடையாது, உங்களோட குலதெய்வம், பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம், மனோஸ்தானமாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதியே கெட்டு போயிட்டார் அப்படின்னா குலதெய்வமே நமக்கு வேலை செய்யலன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து 3ஆம் தேதி உங்களுடைய யோகாதிபதியான குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சிக்கல்கள்லேருந்து வெளிப்பட்டு, தன்னோட நீச நிலையிலேருந்து வெளிப்பட்டு ஹீரோவாக வந்து நிற்க போகிறாரு. எப்படின்னா தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியில் வந்து அமர போகிறாரு. கன்னி ராசியிலேருந்து திரிகோணஸ்தானம் 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட நீசம் அது. அந்த நீசத்தை விட்டு அவர் வந்து ஆட்சி பலம் மற்றும் மூலத்திரிகோண வீடாகவும் வரக்கூடிய இந்த துலா ராசியில் சுக்கிரன் வந்து அமர போகிறார் அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ராஜயோகத்துக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் யோகாதிபதி பலம் பெறுறது நீங்கள் ஒரு யோகமான நபராக நீங்கள் மாற போகிறீங்கன்றதுக்கான அடையாளம் நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நீங்களே கண்கூட பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக அதை உணர்வீங்க. நல்ல மாற்றங்கள் வந்து நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதில் இன்னொரு நம்ம ராஜயோகங்களே சிறந்த ராஜயோகமாக சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு செயல்படக்கூடிய காலமாக இருக்க போகுது. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சொந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முயற்சியில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து இதில் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்க போகுது. என்ன அமைப்பு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான அதாவது துலா ராசியில் வந்து அமரக்கூடிய சுக்கிரனுக்கும் திரிகோணம் தொடர்பு ஏற்பட போகுது. அதாவது திரிகோணம் தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனும், சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், இதுதான் வந்து திரிகோண தொடர்பு. ஒரு முக்கோணத்தோட 2 புள்ளியில் 2 பேரும் இணைகிறாங்கன்னு அர்த்தம்.
இப்படி இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா தனஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் இணையப்பட்டுருச்சு அப்படின்னா இதுதான் தர்மகர்மாதிபதி யோகம். முதல் தரமான தர்மகர்மாதிபதி யோகம். தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில்ல, வேலையில உங்களுக்கு படிப்படியா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி குடுத்து, பொருளாதார ரீதியாவும் மதிப்பையும், செல்வாக்கையும் ஏற்படுத்தி குடுத்து, அதன் மூலியமா நீங்க பலருக்கு வந்து தர்ம, புண்ணிய காரியங்கள் நெறைய நல்ல காரியங்கள செய்து, நல்ல ஒரு புண்ணியவான் அப்படின்ற பேர வாங்குறது தான் வந்து இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தோட பலன். அது உங்களுக்கு செயல்படுறதுக்கான ஒரு காலமா இந்த நவம்பர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதியிலருந்தே உங்களுக்கான யோகங்கள் வந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பான முறையில இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது வந்து அதாவது ஜோதிட விதி. அது கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் சில மாற்றங்களும் நடக்குது. நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல மிக முக்கியமான 3 மாற்றங்கள் நடக்குது. வாக்கிய கணிதப்படி உங்க ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு இல்லையா? அவர் வக்ரத்திலிருந்து வெளிப்பட்டு சரியான நிலைக்கு வரப்போறார். சீரான நிலைக்கு வரப்போறாரு. அது ஒரு சிறப்பு. நவம்பர் 16ஆம் தேதி சூரியன், அட்டமாதிபதி சூரியன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல நீசத்துல இருந்தவர் லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு. அது ஒரு சிறப்பான ஒரு யோக நிலை. அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 3, 12க்கு அதிபதியான குரு பகவான் அதிசாரத்துல இருந்து வக்ரத்துக்கு மாறப் போறாரு. அதாவது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார நிலையில தான் கடகத்துல இருக்காரு. அது வந்து டிசம்பர் மாதம் வரை இருப்பாரு. ஸோ அப்படி இருந்துட்டு இருந்த குரு அதிசாரத்தை விட்டு திரும்ப ரிவர்ஸ்க்கு போறாரு. அது ரிவர்ஸ்ல தன்னுடைய இயல்பான நிலைக்கு மிதுன ராசிக்கு போறாரு. ஸோ இது ஒரு சிறப்பான அமைப்பு தான். இவ்வளோ நல்ல மாற்றங்களை இந்த நவம்பர் மாதம் கொண்டிருக்கு. ஸோ இந்த நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையிலையும் சிறப்பான நல்ல யோக மாற்றங்களை செய்யுன்றதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்வான மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது. நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்குது. அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு, சனி, குரு ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்திலேருந்து வக்ரத்துக்கு போகிறது, சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக சதயத்துக்குள்ளே வர்றது, சூரியன் நீசத்திலேருந்து நீச பங்கத்துக்கு வர்றது. ஸோ இப்படி சுக்கிரன் முக்கியமாக சொல்லணும்னா சுக்கிரன் அவர் வந்து சுகபோகக்காரகன், அவர் நீசத்திலேருந்து அவர் வெளிப்படுறது. ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து சில இது இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க, சனி ராகுக்கு கேந்திரத்தில் வர்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர், பதட்டம், உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி, செவ்வாய், சூரியன், கேது, சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர நிலையில் வரும்போது ஏற்படும். இந்த சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி பெரிய அசுப அதாவது இந்த போர், இந்த மாதிரி பஞ்சம் இந்த மாதிரி விஷயத்த நம்ம நடக்குன்றது சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பான முறையில் ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய வெள்ளம், பெருவெள்ளம், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மித்தபடி வந்து நம்ம பயப்படுற மாதிரி இந்த போர் பதட்டங்களோ குறிப்பிட்ட பகுதியில் உலகத்தில் எங்கேயோ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான் உலக அளவில். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் புதுசாக எதுவும் பிரச்சனைகள் கிளம்புமா, பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா, அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது. பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது. இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாதிரியான பிரச்சனைகளுக்கு வருமா அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்லை. அதாவது நவம்பர் மாதத்தில் இல்லை, நம்ம டிசம்பர் மாதம் பலன்கள் நம்ம அதை பற்றி என்னன்றது டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் பெருவெள்ளம், மழை இதெல்லாம் இருக்குது. அதனால சில இந்த சில்லறை வியாபாரிகள், இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் குறிப்பாக எந்த பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வடமேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேயே இருக்குது. இந்திய அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத்லாம் நல்ல மழைப்பொழிவும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும். உத்தரகாண்ட்லையும் கூட மலைச்சரிவு, இந்த நல்ல மழைப்பொழிவும் மலைச்சரிவு இந்த மாதிரியான அங்கே ரெகுலராக நடக்கிறது அது இந்த மாதம் வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. உலகளாவிய அளவில் பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகள், அதாவது லண்டன், யூகே, அதோட தொடர்புடைய ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெருவெள்ளம், மழை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, சுக்கிரன் தொடர்புலாம் வருது. ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால
கண்டிப்பாக வந்து நிறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மழைப்பொழிவு அதிகப்படுத்தி ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்லலாம். இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதனால வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கு அடையாளமா தான் இந்த மழை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு, இப்போ நவம்பர்லேயுமே ரொம்ப சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம கோச்சார் அடிப்படையில உங்க ராசிக்கு நீங்க எடுத்துக்கங்க. நம்ம பலன் சொல்லியிருந்தோம். அது போக இந்த உலகியல் நிலை வானிலையை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிடமும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த உங்களோட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? உங்களோட தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு? உங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு? அது ஆரோக்கியம், கடன் இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல நம்ம குடுக்கலாம். மகர ராசி உழைப்பால உயர்றவங்க, கடுமையா உழைப்பாங்க. அந்த உழைப்பால உயர்றவங்க சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ருசிச்சு நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா தூங்குவாங்க. வாழ்க்கைய நல்ல சந்தோஷமா, நிதானமா வாழ்க்கைய வாழ பிறந்தவர்கள் மகர ராசி. அந்த மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது நவம்பர்னா சூப்பரா இருக்க போகுது. ஜாக்பாட் ராசியில மகர ராசியும் ஒண்ணு. ஏன்னா உங்கள குரு பகவான் 7ஆம் பார்வைய டைரக்ட்டா பார்க்குறாரு. ஸோ எல்லாமே நல்லது. சரி, ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர் டன். தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. ஃபேமிலியில் போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. டக்குன்னு டென்ஷன் ஆகும், கோபமாகும், வார்த்தை தவறிடக்கூடாது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன? பொறுமை. நம்மளுக்கு கோபம் வந்தோன்னா யாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வச்சு ப்ளே பண்ணுங்க. பொறுமையாக இருங்க. முதல்ல பண்ணுற அதே கேசரி முத்திரை. முதல்ல வந்து 200 வருஷத்துக்கு மேலே வாழணுன்றாங்க. என்ன சீக்ரெட்னா கேசரி முத்திரை. நாக்கை மடக்கி வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கும். சோறு தண்ணி இல்லைன்னா கூட 4 நாள் சோறு தண்ணி இல்லைன்னா கூட அப்படியே அமைதியாக மிதக்கிட்டு இருக்கும். இல்லை கரை ஓரமாக படுத்துருக்கும் அந்த கேசரி முத்திரை. நீங்களும் அந்த நாக்கை மடித்து வச்சுட்டு அமைதியாக இருங்க. உங்களுக்கு எல்லாமே தானாக நடக்கும். நல்ல விஷயம் 3வது உங்கள் வீட்டை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. சனி பகவானாக இருக்கார், குரு பகவானாக இருக்கார். பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா காம்படிஷன் எக்ஸாம். நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் நான் காம்படிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, எழுத்துப்பூர்வமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெற்றி அடைய ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா குரு சனி காம்பினேஷன்றது டாக்குமெண்டேஷன். நீங்கள் எக்ஸாமை எழுத போகிறீங்கன்னா எழுதுறதுக்கான பெஸ்ட்டான டைம். நீங்கள் ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன், நான் ஏதோ விசாவுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா டைப் அடித்தோ எழுதியோ ஒரு டாக்குமெண்டேஷனாக அனுப்புங்க. டாக்குமெண்டேஷனாக அனுப்புனீங்கன்னா நீங்கள் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? ஸோ மற்றபடி நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இது ஒரு டீசெண்டான டைம் தான். மீதி எல்லாமே நார்மலாக இருக்குங்க. எதிரிகள் தொல்லை நார்மலாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய பயப்படுறதுக்கு இல்லை. டிசீஸ் எதுவுமே பயப்படுறதுக்கு இல்லை. ஜாக்பாட்டுன்னு சொன்னதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்க இப்போ தேடுறதுக்கு வந்து பெஸ்ட்டான டைம். இல்லை எனக்கு ஆள் பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணனாலும் இந்த நவம்பர் மாதம் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டான டைம். ஏன்னா அதுக்கப்புறம் மார்கழியும் வந்துடும். நவம்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான டைம். பொண்ணு மாப்பிள்ளை தேடுறதுனாலும் தேடலாம், கல்யாணம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பண்ணுறது இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கனாலும் சண்டே போகாதீங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் லீவுன்னு சண்டே தான் போகிறீங்க. சண்டே அந்தளவுக்கு நல்ல நாள் கிடையாது. பெஸ்ட்டு டேஸ்னால் வியாழன், வெள்ளி. அதை விட்டுட்டேன்னா புதன் இல்லை திங்கள். இதுதான். ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நல்ல நாள் இல்லை. முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாட்டுன்னு அது அந்தளவுக்கு நல்லதில்லை. கல்யாணங்களும் இதே மாதிரி வியாழன், அப்படி இல்லைன்னா வெள்ளி, திங்கள், புதன் இதில் வைக்கிறதும் ரொம்ப நல்லது. இதை பார்த்து நீங்கள் போய் செய்யுங்க. உங்களுக்கு கை கூட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? 8ஆம் வீட்டில் கேது இருக்கார். ஸோ வெளியே எதனா கடன் கொடுக்குறதா இருந்தாலும் பார்த்து கொடுங்க. கடன் வாங்குறதா இருந்தாலும் பார்த்து வாங்குங்க. அதனால் பிரச்சனைகள் எதுவும் மாட்டாதீங்க. எப்போவுமே பிள்ளையாரை கும்பிட்டுட்டு போங்க. இந்த மாதிரி கடன் விஷயமாவோ இல்லை காசு வாங்குகிற விஷயமாவோ இல்லை காசு கொடுக்குற விஷயமா வந்தால் ஒன்று வீட்லேயே பிள்ளையாரை கும்பிட்டு போங்க. இல்லை போகும்போது எங்கே பிள்ளையாரை பார்த்தாலும் போயிட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அருகம்பில் எதுனா வாங்கி அங்கே வச்சுட்டு ஒரு ரூபாய் வச்சுட்டு வாங்க.
தடிக்கு விழுந்தால் பிள்ளையார் கோவில் இருக்குது. அவ்வளோ திரும்புகிற இடம்லாம் பிள்ளையார் இருக்குது. பெரிய கோவில் தான் போகணும் இல்லை, சின்னதாக எங்கே பார்த்தாலும் பிள்ளையாரை வச்சுட்டு வாங்க. கிடைக்கவே இல்லை, எனக்கு கோவிலே கிடைக்கலன்னா கண்ணை மூடி அவரை வேண்டிட்டு எதனா நீங்கள் பணம் கொடுக்கணுன்னாலும் வாங்கணுன்னாலும் அதை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அண்டு 10ஆம் வீடு உங்களுக்கு நல்லா இருக்குது, தொழில் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. பெஸ்ட்டு என்னென்னா உங்கள் 11ஆவது வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் எதனா பிஸ்னஸில் போட்டிருந்தீங்க, ஏதோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் போட்டிருந்தீங்க, சீட்டு போட்டிருந்தீங்க, இந்த தீபாவளிக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு எல்லாம் நான் சீட்டு எடுக்க போகிறேன்னா இந்த டைம் வந்து எடுக்கிறதுக்கு ப்ராஃபிட்டோடு எடுப்பீங்க. ப்ராஃபிட் வரலைன்னா என்ன ஏதுன்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைகளில் போய் வேண்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையா லக்ஷ்மி நரசிம்மர் வேண்டுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமை நேரத்தில். மேலும் அக்டோபர் 18 டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 62 நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது. ஸோ குரு பயிற்சினா என்ன, குரு அதிசார பயிற்சி என்ன? குரு பயிற்சினா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி. சரி, இது மூவ் ஆகுறாரு, இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு 60 நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது. இது வந்து ஒரு சயின்ஸ் தான். கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம். அதுதான் இப்போ இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும். குருன்றது முழு சுப கிரகம். ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லாம் குறையும், அதிகமான பண வரவுகள் வரும். அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும். அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ நிறைய தடங்கள், நிறைய பேருக்கு அந்த வேலை, பணவரவு, குடும்ப விஷயங்கள், நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிட்சமான மாதம். எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு. எந்த நாளில் வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்வோம். மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வண்டி வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனா கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். மகர ராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதத்துல நிறைய விஷயங்கள்ல இருந்து, அதாவது 7.5 சனியின் தாக்கத்துல இருந்து முதல்ல வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி 5 மாதமாக வக்ரமாக இருந்ததுனால ஒரு மனதளவுல ஒரு பதட்டம், நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. 7.5 சனி இருக்கும்போது கூட எங்களுக்கு இந்த மாதிரியாக பிரச்சனை இல்லை மேடம், எப்போ 7.5 சனி முடிஞ்சதோ அதுல இருந்தே எனக்கு சில நிறைய தொந்தரவுகளை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல அதுல இருந்தெல்லாம் நல்ல ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் ரொம்ப டிரான்சாக்சன் வச்சுக்க மாட்டாங்க. இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனா மற்றவர்கள் இவர்களை எப்போதுமே சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களினுடைய தன்மானத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி சொல்லி
இவர்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவர்கள் என்னைக்கு வாயை திறந்து பேசுறாங்களோ அன்னைக்கு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அலுவலகத்துல இவர்களை மாட்டி விடக்கூடிய ஒரு நிறைய உங்களுடைய நெருங்கிய சகோதரர்கள் அதிகப்படியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவர்களை வாயை திறக்க வைக்கணும், வாயை திறந்துட்டானா போறோம், நம்மளே அடுத்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டுதான் இருந்தீங்க. இந்த நவம்பர் மாதத்துல இருந்து அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மரியாதையை கொடுப்பவர்கள், மற்றவர்களினுடைய வார்த்தைக்கு மரியாதையும் தன்னுடைய உறவுகளுக்கு மரியாதையும் கொடுப்பவர்கள். ஆனா அந்த உறவுகளோ அந்த நண்பர்களோ தன்னை சார்ந்தவர்களோ இவர்களை பெருமளவு ஒரு கடுகுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இவர்களை மதித்து இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது அதெல்லாம் இவர்களினுடைய ஜாதகத்துல கிடையவே கிடையாது இந்த மகர ராசி என்பர்கள். அதனால பெரிய அளவுக்கு ஒரு மன விரக்தியான ஒரு சூழல்ல தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரியா இருக்கு, நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஆனா அது மாதிரியா ஏன் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. கர்மஸ்தானம்ன்றது நீங்க பிறந்ததே பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறீங்க. அதுவும் உங்களுடைய கர்மா கிடையாது, உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய முன்ஜென்ம பாவம், உங்களுடைய பெற்றோர்கள் செய்த தவறு, உங்களுடைய தாத்தா பாட்டி செய்த தவறு, இத்தனை கர்மாவையும் அழிக்கிறதுக்காக நீங்க பிறந்த ஒரு நபராக தான் அந்த வீட்டுல இருக்கும் போது அதுல மிகப்பெரிய அளவுக்கு நீங்க எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் அப்படின்றது இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல ஆசை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியை கூட உங்களால அந்த இடத்துல கொண்டாட முடியாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ற கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ராசிக்கு அதிபதி சனி அப்படின்றதுனால ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை தான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால மிக பெரிய அளவுக்கு அந்த 7.5 சனியிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து 11ஆம் இடத்துல, அதாவது மகர ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று சூரியனும் இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா புதனும் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய வாய்ப்புகளை, 7.5 சனியில தொழிலுடைய லாபத்தையே இழந்து தொழிலையும் இழந்து தவித்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து தொழில் வாய்ப்புகள் ஒன்னொன்னா வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய மகர ராசி என்பர்கள் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் தான் வச்சிருப்பீங்க. ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து அதுக்கு உண்டான கமிஷனை வாங்கக்கூடிய ஒரு தொழில், சர்வீஸ் ஓரியன்டட் தொழில் தான் வச்சிருப்பீங்க. அந்த தொழிலுக்கு உண்டான சில அங்கீகாரம், ஒரு வருமானம் அப்படின்றது இந்த மாதத்துல இருந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. அந்த ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நிறைய ஒரு லாபம் அப்படின்றது சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய எல்லை இலக்கு பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு இருக்கு. அந்த இலக்கு பாத்தீங்கன்னா நீங்க வேற யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நம்ம ஒரு அந்த தொழிலை செய்யணும் அப்படின்ற அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இந்த மாதத்துல அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில தொழில்களும் உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடு இப்படின்னு அடுத்த கட்ட ஒரு முயற்சிகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சம் அடைந்து இருக்கிறார். அதாவது 12ஆம் வீட்டு அதிபதியும் உபஜயஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சமடைந்து இருக்கிறதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் எளிதாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த திருமணத்துல மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய வரன்களினுடைய தன்மைகள் பாத்தீங்கன்னா எளிதில உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது முடிஞ்சிடும். ஒரு அடுத்தடுத்து ஒரு திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் இந்த மாதத்துல நல்ல ஒற்றுமையோடையும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த
இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக சில மகிழ்ச்சிகரமான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம். அவர்களுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது, அவர்களுக்குன்னு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது, இப்படி அதிகப்படியான குழந்தைகள் நலன்ல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. நம்ம இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி தற்காலிக சூழ்நிலைகள் தான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய நிரந்தர பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.